அனைவருக்கும் வணக்கம். தற்பொழுது நமது விஜய் அண்ணா தலைமையில் நடைபெற்றிருக்கின்ற இந்த ஆட்சி எந்த வகையிலும் குறை கூற முடியாத எதிர்க்கட்சிகள் அவர்கள் சொந்த வாழ்க்கையைப் பற்றி, அதுவும் சட்டமன்றம் நடக்கின்ற இந்த நேரத்தில் கூறுகிறார்கள். இது மிகவும் அருவருக்கத்தக்க, யாராலும் ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு விஷயம். அவருடைய வாழ்க்கையை, தனிப்பட்ட வாழ்க்கையை கூறுவது எந்தவிதமும் ஏற்றுக்கொள்ள முடியாது. ஆகையால் இந்த பதிவினை எங்கள் அண்ணாவுக்கும் எங்கள் அண்ணியாராகிய சங்கீதா விஜய் அவர்களுக்கும் நான் கேட்டுக்கொள்கிறேன். அண்ணா, நீங்கள் சொன்னீங்க இந்த 5 வருஷம் என் கையில் கொடுங்க, இந்த 5 வருஷம் இல்லை, இனிவரை எல்லா வருஷமும் நான் உன்னை பேச்சு கேட்பேன்னு சொன்னீங்க. நான் நீங்கள் இதை செய்கிறேன் அதை செய்கிறேன்னு சொன்னதுன்னா நம்பி உங்கள் மேலே ஓட்டு போனதுன்னா உன்னை மேலே உள்ள நம்பிக்கையில் தான் உங்களை வாக்களிக்கணும். நீங்கள் எதிர்த்தாலும் செய்கிறேன்னு சொன்ன முதல் விஷயத்தில் நீங்களும் அந்நியாரும் சேர்ந்து வாழணும். அந்நியாரே உங்களையும் கேட்டுக்கொள்கிறேன். கணவன் மனைவி சண்டை வர்றது சகஜம், மனஸ்தாபம் வர்றது சகஜம். ஆனால் அது பிரிந்து போகிறது ஒரு முடிவில்லை. என் அண்ணனை வேறு எந்த வகையிலும் குறை சொல்ல முடியாத எதிர்க்கட்சிகள் இந்த ஒரு ஆரத்தை வச்சு அவரை குத்தி உதறாங்க. அது எல்லாருக்குமே நல்லா புரியும். ஒரு கணவனும் மனைவியும் சண்டை போடாமல் இருக்காங்கன்னா அவங்க நடிக்கிறாங்க, ஒருத்தர் ஏமாத்தினாதான் அர்த்தம். எந்த கணவனும் மனைவியும் சண்டை போடாமல் வாழ முடியாது. அப்படி வாழ்ந்தால் நடிச்சதாக தான் அர்த்தம். நீங்கள் எதுவாக இருந்தாலும் சரி எல்லாத்தையும் மறந்து என் அண்ணன் கூட வாழுங்க. என் அண்ணன் ரொம்ப சந்தோஷமாக இருக்கணும். ஆனால் அவர் இப்போது என்னதான் அவர் இந்த நாட்டுக்கு முதலமைச்சர் ஆனாலும் அவர் மனசில் ஒரு மெல்லிய நோக்கம் ஓடிக்கொண்டே தான் இருக்கிறது. என்னதான் இருந்தாலும் அவர் கூட அவர் குடும்ப பக்கத்தில் இல்லைன்னு அவர் கண்டிப்பாக இருக்கும். எந்த குடும்பத்தினாலும் அவளைப்பட என் அண்ணனுக்காக நான் தான் அவளைப்படணும். அண்ணா, எங்களுக்காவது எல்லாம் செய்கிற சொன்னீங்க. நீங்கள் எங்களுக்காவது இது ஒன்று கண்டிப்பாக செய்வீங்கன்னு நினைக்கிறோம். அந்நியாராகிய நீங்களும் இந்த பதிவை உங்களுக்கு வருமானு தெரியல. நாம இருந்தேன் என்னால் சரியாக பேச முடியாது. எப்படி ராமனுக்கு ஒரு அணில் உதவிச்சோ அந்த மாதிரி என் அண்ணன் எந்தனால் செய்த உதவியே சொல்ல முடியாது. எந்தனால் நீங்கள் ஒரு கடமையை செய்து கொண்டிருக்கணும். அதே மாதிரி அவர் குடும்பத்தையும் அவர் சேர்த்துக்கணும்னு நான் மட்டும் இல்லைங்க, என்ன மாதிரி பல கோடி தொண்டுகள் ஆசைப்படுறோம். அன்னி, நீங்கள் இல்லாமல் அவர் மனசில் ஒரு தோகம் இருந்துகிட்டே தான் இருக்குது. அது உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். இது இளையராஜாவோட பாட்டு நான் பாட பண்ணேன். நாள்தோறும் ரத்தியன் பாராட்டும் தலைஞன் காவல்கள் என இல்லையே, நோகங்கள் எனக்கும் நெஞ்சோடு இருக்கும் திரிக்காத நாளில்லையே, துக்கம் நில நேரம் கொஞ்சி வரும்போது மக்கள் மனம் போலே பாடுவேன் அன்னே, என் நோகம் என்னோடுதான் கல்யாண மாலை கொண்டாடும் பெண்ணே, என் பாட்டை கேளு உண்மைகள் சொன்னேன் ஸ்ருதியோடு லயம் போலவே, இணையாதும் துணையாதும் நம் தார சங்கீதமே. இந்த பாட்டில் வர வழி பண்ண துக்கம் சில நேரம்ல அவருக்கு வரும். ஆனால் மக்களுக்காக அவர் திருப்பி பாடுறாருன்னு எழுதியிருப்பார். அதே போல தான் என் அண்ணன் படத்தில் தத்துவங்கள் இருக்கிறது. அது ஆனால் அது வெளிக்காட்டிக்காம எங்களுக்காக மக்களுக்காக தமிழ்நாட்டு மக்கள் நலனுக்காக அவர் திருப்பி அவரோட அன்னார் மேலே மிகவும் சிறப்பாக செய்து கொடுக்கிறார். அவருக்கு பக்கத்துடையா அண்ணி நீங்கள் இருக்க வேண்டாமா? அவர் மேலே எந்த குறையை சொல்ல முடியாததான் அவர் இந்த குறையை சொல்கிறாங்க. என்னன்னா என் அண்ணன் மனசு அவருக்கு நல்லாவே புரியுது. அவரை எப்படியாவது சரி பண்ணணும். நீங்கள் அவர் கூட சேர்ந்து வாழ்ந்துருந்தா என்னை போல அடிமட்டு கொண்டு சேர்த்துக்கிறோம். நீங்கள் என் அண்ணன் கூட சேர்ந்து வாழ்வீங்கன்னு அதை நம்புகிறோம். இந்த பதிவிட உதவிய வெற்றிவேல் முருகனுக்கு நன்றி. அண்ணி, இந்த பதிவை பேசும்போதே என் அண்ணன் தான் கலந்தது. அவர் மனசில் எவ்வளோ அவளை புரிஞ்சுக்கணும். அண்ணி, தயவு செய்து என் அண்ணோட சேர்ந்து வாழ்ந்த எதிர்கட்சியெல்லாம் அவர் பேச விடாதாலும் பதிஞ்சு நாங்கள் நம்புகிறோம். வணக்கம்.